ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி சண்டே அம்மாவிட்ட நான் வந்தால் பனங்களி சட்டி ஃபுல்லாக பனங்களி வச்சுருந்துவா. ஸ்ரீலங்காவிலேருந்து ஒரு சொந்தக்கார அண்ணாவோட அந்த பனங்களி கொண்டு ஒரு ஊர்லேருந்து. அப்போ அம்மா பனங்க பணியாரம் சுடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்துவா. அப்போ நான் வேண்டி சுட்டு நான் பனங்க பணியாரம் எப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1 லிட்டர் பனங்களி இருந்தது. அதை ஒரு சட்டியில் விட்டுட்டு ஒரு 4-5 நிமிஷத்துக்கு அடுப்பை குறைச்சி வச்சுக்கொண்டு காய்ச்சி எடுக்கணும். அந்த பச்சை வாசமும் ஒரு கசப்பு தன்மையும் இருக்கும் பனங்களியில். அது போகிற அளவுக்கு காய்ச்சி எடுக்கணும். காய்ச்சின பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டிலேயே 2 கிளாஸ் சீனி போடுங்க. உங்களுக்கு இனிப்பு கேட்ட அளவுக்கு சீனியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆற விடுங்க. ஆறின விட்ட பிறகு தான் போடணும். அதுக்கு பிறகு 1 கப் பச்சைமா 4 கப் அவிச்சமா தான் நான் போட்டேன். என்னோட இந்த பனங்களிக்கு அளவு 1 லிட்டர் பனங்களிக்கு 2 கிளாஸ் சீனி, 1 கப் பச்சைமா, 4 கப் அவிச்சமா. இதான் என்னோட கணக்கு. ஆனால் ஒவ்வொருத்தருக்கு வேறுபடும். மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த விரலால் கிள்ளி போடுறதுக்கு பதம் வந்தால் சரி. ஆக தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ஆக திக்காகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு ஒரு பதம் உங்களுக்கு தெரியும். கிள்ளி போடுற அளவுக்கு இருந்தால் சரி. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி எடுங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்து போட்டு சட்டியில் எண்ணெயை விட்டு எண்ணெய் நல்லா கொதித்து வரணும். கொதித்து வந்த பிறகு அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கொண்டு உங்களோட விரலால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இதாக கிள்ளி போட்டுட்டு குட்டி குட்டியாக போடுங்க. பெருசாக போடக்கூடாது. இப்போ நான் போடுற மாதிரி செய்திங்கன்னா சரி. அநேகமான பேர் பனங்கப்படியாரம் செய்திருப்பீங்கள். ஸோ நான் ரெண்டாவது தடவை செய்கிறேன் என்னோட வாழ்க்கையில். கனதரம் மூஞ்சி ஊரில் இருக்க சாப்பிட்றது எனக்கு பிடிச்ச ஒரு பலகாரம். இந்த வெளிநாட்டுக்கு வந்த அப்புறம் சரியான அரை தான் சாப்பிட்றது. இப்போ நான் கண்ணாளைக்கு பிறகு சாப்பிட்ருக்கிறேன். பனங்களி கிடைச்சா நீங்களும் செய்து பாருங்க. சூப்பரான ஒரு பலகாரம். உங்களுக்கு பிடிக்காத ஆட்கள் இருக்க மாட்டேன். அநேகமான பேருக்கு இது பனங்க பணியாரம்னா நல்ல விருப்பமாக இருக்கும். செய்து பாருங்க. ஊரில் சொல்லுவினா அம்மா சொல்லுவா, ஒரு பனையிலேருந்து விழுகிற பனங்காய் தான் எடுக்கணும், நல்லா இருக்கும், அண்டைக்கு விழுந்த பனங்காய் நல்லா இருக்கும்னு சொல்லலாம் கணக்க விதமாக சொல்லுவினா. ஆனால் இங்கே எங்களுக்கு அப்படியெல்லாம் படிக்கலாது. ரெடிமேட்டாக கிடைக்கிறதா எங்களுக்கு. ஸோ கிடைச்சா நீங்களும் செய்து பாருங்கோ. அந்த மாதிரி இருக்கும். நன்றி.